நாளை மறுதினம் செம்மணி வளைவில் இடம்பெறவிருக்கும் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து மக்கள் செயல் தன்னார்வ இளைஞர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டம் முற்றுமுழுதாக மக்களாலேயே செய்யப்படுகின்ற ஒரு போராட்டமாக நிகழ வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். எனவே இந்த போராட்டத்திற்கு வந்து அணையா தீபம் என்று நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் வந்து திங்கட்கிழமை 10 மணிக்கு அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அந்த தீபம் ஒன்று ஏற்றப்படும். அந்த தீபமானது தொடர்ந்து 3 நாட்கள் அந்த இடத்தில் எரிந்து கொண்டிருக்கும். எனவே அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது அந்த தீபத்திற்கான விளக்குத்திரி, எண்ணெய் போன்ற தேவையான பொருட்கள் அனைத்தும் மக்களிடமிருந்தே நாங்கள் எதிர்பார்த்து மக்களாகவே தாங்கள் கொண்டு வந்து அந்த எண்ணெய்கள் இதுகளை ஊற்றி அந்த இதுகளை தங்களுடைய உணர்வுகளாக அதில் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று அங்கு அமைக்கப்பட இருக்கின்ற கொட்டகை, கதிரை போன்ற விடயங்களுக்கு கூட நாங்கள் மக்களிடமிருந்தே அதுக்குரிய ஏற்பாடுகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவே இவற்றை எங்களுக்கு செய்து தரக்கூடியவர்கள் எங்களுடைய மக்கள் செயல் என்ற அமைப்பினூடாக தொடர்பு கொள்வதன் மூலம் தொடர்பு கொண்டு அதற்குரிய ஒழுங்கலை செய்யுமாறும், மற்றது அங்கே வணக்க நிகழ்வுகள் செலுத்தும் போது பூக்கள், மாலைகள் என்பனவும் எங்களுக்கு தேவைப்பாடாக இருக்கும். எனவே மக்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக அந்த போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கு பூக்கள், மாலைகள் கொண்டு வருமாறும், அத்துடன் நாடகங்கள், சில நாடகங்கள் நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு எங்களுடைய பழைய வாழ்வியல்களை எடுத்து காட்டுவதற்கு நாடகங்களை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். எனவே அந்த நாடகங்களையும் வந்து எல்லோரும் பார்த்து உங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட நீதிகளை தற்பொழுது அவர்களுக்கு எடுத்து எம்புவதற்கு ஒரு உறுதுணையாக அந்த நாடகங்கள் இருக்கும் என்றும், அந்த கண்காட்சிகளில் காட்டப்படுகின்ற அந்த கருப்பொருட்கள் அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் இழந்தவற்றையும் நாங்கள் பட்ட வேதனைகளையும் இனிவரும் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கும். எனவே அனைவரும் இதில் வந்து கட்சி பேதங்கள் கடந்து பல்கலைக்கழக மாணவர்கள், விவசாய சம்மேளனங்கள், கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் மற்றும் அனைத்து மக்களின் ஆதரவையும் கேட்டு நிற்கின்றோம். மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர்களுடைய அமைப்பினால் வருகின்ற 23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண செம்மணி வளைவு பகுதியில் ஒரு அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கான முக்கியமான காரணமாக இந்த செம்மணி புதைகுழி என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு கருப்பு பக்கமாக 1996 தொடக்கம் 99ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்திருந்தது. மீண்டும் தற்பொழுது இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் 19 மனித உடல் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 3 மனித எலும்புக்கூடுகள் சிறு பிராயமுள்ள பிள்ளைகளுடைய எலும்புக்கூடுகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இங்கு இறக்கப்பட்டிருக்கின்ற அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள், எங்களில் யாராவது ஒருவரது உறவினர்களாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இழக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான ஒரு சர்வதேச நீதி வேண்டித்தான் இப்படி அணையா தீபம் என்கின்ற இந்த போராட்டத்தினை மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பு நடக்கப்படுகின்றது. இதற்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழர்களது ஆதரவினையும் புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவினையும் கோரி நிற்கின்றோம். தற்பொழுது இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடலினுடைய எலும்புக்கூடுகள் அனைத்துமே எந்த காலப்பகுதிக்குரியன என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த எலும்புக்கூடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு பக்கத்தில் எந்த விதமான ஆபரணங்களோ அல்லது ஆடைகளோ இருக்கவில்லை என்று சொல்லியும் அந்த எலும்புக்கூடுகளில் அவர்களை சித்திரவதை செய்வதற்கான எந்த விதமான அடையாளங்களோ அதற்கான காயங்களோ இல்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்படுகின்றது. தற்பொழுது இருந்து வந்த அந்த உத்தியோகபூர்வமற்ற தகவல்களின் பிரகாரம் அவ்வாறு தான் அறியப்படுகின்றது. எனவே இந்த எலும்புக்கூடுகள் எந்த காலத்துக்கு உட்பட்டவை என்று சொல்லியும் அவற்றினுடைய பரிசோதனைகள் சரியான முறையில் நடைபெறவிட வேண்டியது கட்டாயம் என்று சொல்லியும் அதற்கான ஒரு நீதியை கேட்டுதான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் என்று சொல்லப்படுகின்ற மன்னார் மற்றும் முல்லைத்தீவில் இருக்கின்ற அந்த புதைகுழிகள் கூட தற்பொழுது அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றனவே ஒழிய அவற்றிற்கான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை, அவற்றிற்கான நீதியும் இன்னமும் கிடைக்கப்படவில்லை. எனவே இந்த செம்மணி தற்போதைய சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழிகளின் ஒரு
ஆரம்ப புள்ளியாக கொண்டு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித புதைகுழிகள் இனி வர்ற காலத்தில் எங்கேயாவது இப்படியான மனித புதைகுழிகள் காணப்படுகின்றனவா என்பது தொடர்பான அச்சங்கள் நிலவுகின்ற காரணத்தினாலே அது தொடர்பாக அனைத்துக்குமான ஒரு விசாரணை தேவை என்று சொல்லியும் சர்வதேசம் இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லியும் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் தனித்து விடப்பட்ட பொழுது எங்களுடைய உண்மைகள் மறைக்கப்பட்டது போல் இனிமேலும் இவ்வாறு புதைகுழிக்குள் இருந்து உருவாக்கப்படுகின்ற அல்லது புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு நடைபெற்ற இந்த அநீதிகள் மறைக்கப்படக்கூடாது என்றதை கோரித்தான் இந்த போராட்டமானது இந்த தன்னார்வ மக்கள் செயல் என்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே களத்திலே இந்த செயற்பாடுகளுக்கு வலி சேர்க்கும் வகையிலே இணைய வழியினூடான கையெழுத்து சேகரிப்பும் change.org என்ற இணையதளம் ஊடாக அந்த கையெழுத்து சேகரிக்கும் பணிகளும் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆகவே சர்வதேச ரீதியிலும் வெளி மாவட்டங்களிலும் இந்த போராட்டத்திலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுடைய எதிர்ப்பினை உங்களுடைய ஆதரவினை அதனூடாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக அங்கே ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துக்கள் கிடைக்கப்பெறுகின்ற விடத்து அது சர்வதேச ரீதியிலான ஒரு அங்கீகாரத்தையும் இந்த செயற்பாடுகளுக்கான சர்வதேச ரீதியிலான ஒரு நோக்கத்தினையும் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கும். ஆகவே அனைத்து உறவுகளையும் அந்த இணைய வழியிலான கையெழுத்திலையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த குறிக்கப்பட்ட அந்த தீபமானது அணையா தீபமான அந்த கருப்பொருளே நாங்கள் அந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ந்து அந்த 3 நாட்களும் அணைய விடாது பொதுமக்களால் அந்த தீபத்தை பேணி பாதுகாத்து வருகின்ற புதன்கிழமை 25ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் இலங்கை வந்திருக்கின்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைக்கான அந்த ஆணையாளர் அவருக்கு கையளிக்க வேண்டிய அந்த மகஜர் கையளிப்பதோடு அந்த நிகழ்வு நிறைவு பெறும். இந்த போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும் அமைப்புகள், கடத்தொழிலாளர்கள் சம்மேளனங்கள், விவசாய திணைக்களங்கள், பொது அமைப்புகள் மற்றும் இளைஞர் அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள் ஆகிய அனைத்து தமிழ் மக்களையும் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு கைகோர்க்குமாறு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.